இப்போ நம்ம ஒரு 2 சம் பார்க்கலாம். இந்த சம்ல பார்த்தீங்க அப்படின்னா 7/3 - 7 ஸ்கொயர் டிவைடட் பை 7 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு கேட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் இதில் 2லேயும் வந்து நம்ம 7 ஸ்கொயர்டு கீழே இருக்கிறதுனால இதை கீழே உள்ள நம்பர்ஸை வந்து நம்ம கேன்சல் பண்ணுற மாதிரி நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இதில் வந்து 7 வந்து 3 டைம்ஸ் இருக்கப்போ 7 ஸ்கொயர்டை காமனாக வெளியில் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 7 ஸ்கொயர்டை காமனாக எடுத்துட்டோம்னா ஒரு 7 ஸ்கொயர்டு மட்டும் மைனஸ் இருக்கும் மீதம். மைனஸ் இங்கே 7 ஸ்கொயர்டை ஃபுல்லாக எடுத்துட்டோம் அப்போ மீதம் 1 டிவைட் பை 7 ஸ்கொயர்டு. 7 ஸ்கொயர்டு 7 ஸ்கொயர்டும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு 7 - 1. அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சம்க்கு 6. அடுத்து அதே மாதிரி இந்த சம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கீழே என்ன இருக்கோ அதை கேன்சல் பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கீழே வந்து நம்மளுக்கு 25 மட்டும்தான் இருக்குது. அப்போ 25 மட்டும் கேன்சல் பண்ணுற மாதிரி நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதிலேருந்து 2லேயும் 25ங்கிறது காமனாக இருக்கும். இங்கே 2 டைம்ஸ் இருக்குது, இங்கே 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ ஒரு 25 மட்டும் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு 25 மட்டும் இருக்கும். இங்கே ஒரு 25 எடுத்துட்டோம் அப்படின்னா 25 ஸ்கொயர்டுன்னு இருக்கும் டிவைட் பை 25. இப்போ 25 காமனாக இருக்கனால கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 25 ப்ளஸ் இங்கே 25 த ஹோல் ஸ்கொயர் வர்க்கமூலப்படுத்தும் போது நம்மளுக்கு தெரியும் 625 அப்படிங்கிறது 25க்கு. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 650. அப்போது இந்த சம்க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 650. இப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இப்போ நம்ம இதுலேயும் 2 டைம்ஸ் இருக்குது எடுத்துக்கலாம். இதுலேயும் 2 டைம்ஸ் எடுத்தோம்னா கேன்சல் பண்ணி நம்ம சால்வ் பண்ணி மல்டிப்ளை பண்ணும்போது கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை கேன்சல் பண்ணுறதுக்காண்டி நம்ம இந்த மாதிரி பிரித்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சம்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த சம்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.